ஹாய், இந்த பஃப் ஸ்லீவுக்கு நார்மலான பேட்டர்ன்லேருந்து நான் எப்படி மாற்றுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நார்மலான பேட்டர்ன் எடுத்துக்கிட்டேன். இந்த கையோட அளவு வந்து 6.5 இன்ச்சு தச்சு முடிச்சதுக்கப்புறம் வரும். மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு வச்சு வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? மொத்தம் 7.5 இன்ச்சு இந்த ரோஸ் கலர் பேப்பர் இருக்குது. இப்போது பேக்கு வரைஞ்சாச்சு. அது அப்படியே வந்து ஃப்ரண்ட்டு குடஞ்சி விட்டுறதுக்கு போட்டுட்டு சைடில் வந்து 2 இன்ச்சு தையல் கொடுத்துருப்பேன். கீழே 1/2 இன்ச் இருக்குது. அதே மாதிரி மேலேயும் 1/2 இன்ச் இருக்குன்றதை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? பண்ணிவிட்டு இப்போ பஃபுக்கான மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணணும், இதோட சென்டர் நமக்கு தெரியணும். சென்டர்லேருந்து மேலே தூக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களோட ஷோல்டரில் மட்டும் கரெக்டாக நடுவில் உங்களுக்கு வந்து ப்ளீட் எல்லாமே அரேஞ்ச் ஆகி அழகாக வரும். இப்போது இந்த சைடுங்கிறது காமன், எல்லாருக்கும் சென்டர் வரைக்கும் போங்க. ஆனால் மேலே போகிறதுன்றது நான் 3 வைக்கிறேன். இந்த 3 இன்ச்சுங்கிறது உங்கள் நம்பர் ஆஃப் ப்ளீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஓகேவா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மேலே போகிறீங்களோ அப்போ நம்பர் ஆஃப் ப்ளீட்டு அதிகமாக வரும். அப்புறம் இந்த வந்து ரொம்ப கேர்வாக உள்ளே போய் யூ மாதிரி போடாமல் ஒரு 1.5 இன்ச்சு தள்ளியே நீங்கள் வளைவிடுங்க. அது மாதிரி கொஞ்சம் தூரம் நேராக வந்துட்டு அப்புறமா வளைவு வரணும். தெரியுதா? நான் ஸ்கெட்சை வச்சு காமிச்சில் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அப்புறமா வளைவு வரணும். அதுக்கப்புறம் பேக்கும் ஃப்ரண்ட்டும் தனித்தனியாக குடஞ்சி விட்டுறது மேலே பஃப்லையும் வரையணும். ஓகேவா? இந்த இடம் நான் ஒரு ரவுண்டு போட்டேன்ல, அந்த இடத்த ஒரு கட் பண்ணியும் பார்த்துக்கணும். அப்போ இருந்து தான் அங்கேருந்து தான் மேலே சைடில் வந்து நம்ம பஃப்பை தூக்க போகிறோம் மேலே. ஓகேவா? அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அது முக்கியம். இப்போ நான் எல்லாமே நீங்கள் பஃப் மார்க் பண்ணுறது எல்லாமே மெயின் கிளாத்தில் வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிட்டு தைக்கும்போது தான் ஈஸியாக இருக்கும். ஆனால் உள்பக்கம் லைனிங் துணியில் உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிச்சா ஈஸியாக இருக்குமா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது 1/2 இன்ச்சாக மார்க் பண்ணி ப்ளீட் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த 1/2 இன்ச்சை நான் வந்து 3 இன்ச்சு மேலே தூக்கி பஃப் வைக்கிறேன். துணி எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சு கொடுத்துருக்கேன். இப்படி வைக்கும்போது 1/2 இன்ச்சாக மார்க் பண்ணி நான் பஃப் வச்சேன்னா சென்டர்லேருந்து ஒரு பக்கம் 3, இன்னொரு பக்கம் 3 ப்ளீட் அரேஞ்ச் ஆகும். அது மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மேலே தூக்குறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ப்ளீட் அரேஞ்ச் ஆகும். அது மாதிரி ப்ளீட் எப்போவுமே தைக்கும்போது வெளிப்பக்கத்தில் மெயின் பக்கம் போட்டால் வெளியே தெரியுமா, இந்த பக்கத்தில் வச்சு தான் பண்ணணும். ஏன்னா இந்த பக்கத்தில் தைச்சிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் வைக்கிறது ஃபுல்லாமே நீங்கள் வெளியில் பார்க்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் மேலே பார்த்து வச்சிங்கன்னா வெளியில் பார்க்கையில் கீழே பார்த்து தெரியும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் உள்ளே வச்சு இப்படி காமிக்கிறேன். இப்போ ப்ளீட் அரேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்பர் போட்டுக்கணும். 1/2 இன்ச்சு வித்தியாசம் போட்டிருக்கேன்னா இதில் கீழே நம்ம ஒரு கட் கொடுத்தோம்ல, எங்கனக்குள்ளேருந்து பஃபை தூக்கணும் நம்பர் 1, இதை விட்டுறணும். அடுத்திருந்து நம்பர் 1 2 3 1 2 3ன்னு போட்டுக்கோங்க. 1 எடுத்து 2ஆம் நம்பர் வரைக்கும் மடித்து 3ஆவது நம்பரில் வைக்கணும். ஓகேவா? இது மாதிரி இப்படி பார்த்து வச்சுக்கிட்டேன். ஓகேவா? வெளிப்பக்கம் வச்சு தான் தைக்கணும், உள்பக்கம் வச்சு தைக்கக்கூடாது. இப்படி வச்சுட்டு பார்க்கலாம் நீட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நான் வச்சுட்டேன்னா அவ்வளோதான். நீங்கள் ஒரே பக்கம் பார்த்து வச்சுக்கலாம், இப்படி இல்லை சென்டரை பார்த்து இப்படி வச்சுக்கலாம். தேங்க்யூ. வேறு எதுவும் வீடியோ வேணால் கமெண்ட்